மனைவி சொல்லே மந்திரம். மனைவி சொல்ல கேளுங்க. மனைவி சொல்கிறது எல்லாமே நியாயமாக தான் இருக்கும். கரெக்டாக தான் பேசுவாங்க, கரெக்டாக நடந்துக்குவாங்க. குடும்பத்தை ரன் பண்ணுறதே மனைவி தான். அப்போ மனைவிகிட்ட நீங்கள் சம்பாரிச்சு கொண்டாந்து கொடுங்க. பசங்க பிள்ளைகளை எப்படி எப்படி கொண்டு வரணும், என்னென்ன வழி நடத்தணும் எல்லாமே அவங்க பார்த்துக்குவாங்க. ஆனால் சில கணவர்மார் மனைவி சொல்ல சுத்தமாக கேட்க மாட்டாங்க. மனைவி பேச்ச சுத்தமாக கேட்க மாட்டாங்க. நான் தான் சம்பாதிக்கிறேன், ஏன் என்னுடைய இதில் தான் நீ இருக்கணும், நான் சொல்கிற கண்ட்ரோலில் தான் இருக்கணும். இப்படிங்கும்போது அந்த குடும்பங்கிறது சிதறி போயிடுது. மனைவி சொல்கிறாங்க இப்படி போகலாம், இப்படி சம்பாதிக்கிறீங்க, ரைட்டு, அது இப்படி தான் செலவழிக்கணும், இப்படி தான் பண்ணணும், இந்த மாதிரி தான் பண்ணால் நல்லது நடக்கும் அப்படி சொல்லி மனைவி சொல்கிறாங்க. மனைவி சொல்ல கேட்கணும். கணவர்மார்கள்லாம் மனைவி சொல்ல கேட்கணும். நல் வழியில் பின்னாடி வாழ்க்கையில் நம்ம என்ன மாதிரி செய்யணுங்கிறது மனைவிகளுக்கு மட்டும்தான் தெரியும். கணவருக்கு கண்டிப்பாக தெரியாது. அவங்க வெளியில் போகிறாங்க வர்றாங்க அப்படிங்கிற மாதிரி. சரி, இப்படியே அப்படி எவ்வளோதான் ஒரு பிடிவாதமாக அந்த மனைவி சொன்னாலும் அந்த ஏற்றுக்கூடிய சூழ்நிலை அது கணவர் இருக்க மாட்டாங்க. எதுக்கு எடுத்தாலும் தொட்டதுக்கெல்லாம் சண்டை, தொட்டதுக்கெல்லாம் அடிதடி, தொட்டதுக்கெல்லாம் பிரச்சனை. ஒரு சாதாரண அந்த பொண்ணு ஒன்று பேசியிருக்கோம், அதுக்காக பிரச்சனை, அடிதடி, சண்டை, தண்ணி போட்டு டெய்லி பிரச்சனை, வேலைக்கு போகாமல் பிரச்சனை பண்ணுறது, இதெல்லாம் மகா தப்புங்க. இது உங்களுடைய சாதகத்தில் இந்த பிரபஞ்சம் பஞ்சபோதம் உங்களுக்கு இதுதான் கொடுத்துருக்கு, விதிச்சிருக்குது. மனைவி நல்ல மனைவியாக வந்திருக்கிறாங்க. அவங்ககிட்ட நீங்கள் சம்பாரிச்சு கொண்டாந்து கொடுங்க. அவங்க குடும்பத்தை ரன் பண்ணுவாங்க. கொடுத்துட்டு நீங்கள் உங்களுக்கு என்ன செலவு அதுக்கு மட்டும் வாங்கிட்டு நீங்கள் போங்க. இது சூப்பராக ரன் பண்ணுவாங்க. மனைவி ஒன்று சொல்லிடுச்சு, தங்கச்சி வீட்டுக்கு போகாது, அங்கே போகாத, இங்கே போகக்கூடாது, அங்கே செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்னுக்காக நீங்கள் வேலைக்கு போகாமல் தண்ணியை போட்டுக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருந்தால் என்ன பிரயோசனம்? மனைவி கூட வாழ்வாங்களா? இன்றைக்கெலாம் கேரக்டர் எப்படி பாருங்கள். அந்த காலத்தில் மனைவிமார்கள்லாம் என்ன தான் இருந்தாலும் 16 பிள்ளை பெற்றுருக்குறாங்க, பெற்றாலும் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் கணவரோடு இருப்பாங்க. இன்றைக்கெல்லாம் அப்படி கிடையாது. இது கலியுகம். நீங்கள் 2 குழந்தை பெற்றுக்கிட்டாலும் சரி, 1 குழந்தை பெற்றுக்கிட்டாலும் சரி, நீ சொல்கிறது சரியில்லைனா உடனே கோர்ட்டு கேஸ் தான் இருக்கிறாங்க, டைவர்ஸ் தான் கேட்குறாங்க. ஏன்னா புரிஞ்சுக்கிட்டாங்கல்லவா? அதனால் நான் கணவர்மார்களுக்கு நான் கெஞ்சி கேட்குறது என்னென்னா, உங்கள் குடும்பத்தை ரன் பண்ணுறது உங்கள் மனைவிமார் தான். நீங்கள் சம்பாரிச்சு கொண்டாந்து கொடுங்க, அவங்க ரன் பண்ணுவாங்க. தப்பான வழியில் போக மாட்டாங்க. தப்பான வழியில் போனால் நீங்கள் கேளுங்க. புரியுதுங்களா? அதை விட்டுட்டு அவங்க சின்ன சின்ன வேலை, சின்ன சின்ன பேசுகிறாங்கிறதுக்காக அதுக்கு நீங்கள் வேலைக்கு போகாமல் தண்ணியை போட்டுக்கிட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருந்தால் அது முறையில்லை. புரியுதுங்களா? அதை பாருங்கள். ஒரு பொண்ணோட சாதகத்தில் நல்ல கணவர் கிடைப்பார். அந்த கணவர் நம்மளை நல்ல முறையில் வச்சு பார்த்துக்குவார். அப்படின்னா ஒரு பொண்ணோட சாதகத்திலே வந்துடுங்க. ஒரு பொண்ணோட சாதகத்திலே நல்ல கணவர் வருவாரா, கணவர் சரியில்லாத கணவர் வருவாராமோ, அவர் என்ன மாதிரி ஒரு கேரக்டர் வருவார்னு அந்த பொண்ணோட சாதகத்திலே தெரிஞ்சுக்கலாம். பொண்ணோட சாதத்தில் 7ஆம் இடங்கிறது அதை பாருங்கள், அந்த 7 கூட என்ன மாதிரி இருக்காருன்ட்டு. இன்னொன்று பாருங்கள், செவ்வாயோட குரு சேர்ந்துருந்தாலும் சரிங்க, என்னங்க, செவ்வாயோட குரு சேர்ந்துருந்தாலும் சரிங்க, செவ்வாயோட சுக்கிரன் சேர்ந்துருந்தாலும் சரிங்க, நல்ல கணவராக வருவார். மனைவியை புரிஞ்சக்கூடிய கணவராக தான் கண்டிப்பாக வருவார். ஒரு பொண்ணை புரிஞ்சு நடக்கணுங்க. ஒரு பொண்ணை புரிஞ்சு வாழணும். கண்டிப்பாக ஒரு பொண்ணுனால் எதையும் சாதிக்க முடியும். ஒரு குடும்பத்தை நல்ல நிலைமை கொண்டு வரதும் பொண்ணு தான். அந்த பொண்ணு நினச்சா அந்த குடும்பத்தை 0 ஆக்கிட்டு போயிட்டே இருக்கும். அதனால் பொண்ணை புரிஞ்சு நடங்க. அந்த பொண்ணு கண்டிப்பாக நல்ல வழி காட்டும். அப்படி நல்ல வழி காட்டலைன்னா அவங்க ஃபேமிலிகிட்ட சொல்லுங்கள். கண்டிப்பாக அவங்க புத்திமதி சொல்லுவாங்க. ஏன்னா நீங்கள் நல்ல வழியில் போகும்போது கண்டிப்பாக கணவர் இப்படி தான் இருக்கார், பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி ரெடி பண்ணுவாங்க. இல்லை அப்படின்னா இது கலியுகம், உடனே கோர்ட்டு கேஸில் தான் நிற்கிறாங்க மனைவி மாதிரி. நான் நிறைய சாதகம் பார்க்குறோம் அல்லவா? அப்போ ஒரு பொண்ணோட சாதத்தில் நல்ல கணவர் வருவாரா, சரியில்லாத கணவர் வருவாரா? லக்கணத்துக்கு 7ஆம் இடத்துல 7ஆம் இடத்துல கேது இருக்குது. கேதோட செவ்வாயோ பாவ கிரகம் சேர்ந்தால் சரியில்லாத கரடுமுரடான கணவர் தாங்க வருவார். நல்ல கணவராக வைக்க முடியாது. ஏன்னா அந்த பொண்ணோட சாதத்திலே தெரியும் இது நல்ல கணவர் வருவாரா, அவருடைய லைஃப் எப்படி, அவருடைய கேரக்டர் எப்படி, அவர் எப்படி இருப்பார், இந்த பொண்ணுக்கு வரக்கூடிய கணவர் அப்படின்னா அவருடைய கேரக்டர் பூரா சொல்லலாம். அப்போ 7ஆம் இடத்துல அப்படின்னா குரு இருக்காருங்க, குரு பகவான் இருக்கார், இல்லை செவ்வாய், ராகு, அதாவது 2வது எப்படின்னா வளர்புரை சந்திரன், சூரியன், இதெல்லாம் இருக்கும்போது கணவர் நல்ல கணவர் வருவாங்க. 7ஆம் இடத்துல சூரியன் இருக்கக்கூடாது, கலத்திர தோஷம். ஆனால் இருந்தாலும் அந்த குரு செவ்வாயெல்லாம் சேர்ந்து இருந்தாருன்னு வச்சுங்க, அந்த பொண்ணை நல்ல முறையில் அமைதியாக நடத்தி கொண்டு வாங்க. அந்த பொண்ணுக்கு என்ன தேவையோ, வாழ்க்கைக்கு என்ன தேவையோ, பசங்க பிள்ளைகளுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் எல்லாமே அவர் செய்வார். காசு கொண்டாந்து கொடுத்துடுவார். கொடுத்தாலும் வாங்கிட்டு போய் அந்த பிள்ளை பசங்களுக்கு எல்லாத்துக்கும் என்னென்ன வேணுமோ பிள்ளை பையன் மனைவிக்கு தான் வாங்கிட்டு வருவார். தனக்கு கூட வாங்க மாட்டார். ஏன்னா அப்படியே அன்பை பார்த்துக்குவார், நல்ல கணவராக பார்த்துக்குவார். இதே 7ஆம் இடத்துல சனி இருக்குதுங்க. சனி இருந்தாலே என்னென்னா சனி, ராகு, கேது இருந்தால் அது ஒரு கேரக்டாக போகும். எல்லாத்தையும் சுருக்க பார்க்கும். இன்பமாக சந்தோஷமாக இருக்கவே விடாது கேது இருந்தால். ராகு இருந்தால் இன்பமாக சந்தோஷமாக இருப்பாங்க. அடிச்சுக்கிட்டு உதச்சிட்டாலும் ஒன்று சேர்ந்து வாழுவாங்க. இதுதான் ராகு, சனி இந்த மாதிரிலாம் இருந்தால்.
ரெண்டாவது பாவகிரகம். அது ஒரு ஒரு சாதகருக்கு வந்து தேய்பிரியில் பிறக்கிறாரு அப்படின்னா சூரியனும் சந்திரே பாவகிரகமாக இருப்பாங்க. அப்படி பாவகிரகமாக இருக்கும்போது அது 7ஆம் இடத்துல இருந்தாலோ அது வந்து எப்படின்னா தோஷமாக தான் இருக்கும். இந்த பொண்ணு தான் அதை அந்த குடும்பத்தை ரன் பண்ண தெரியணும், ரன் பண்ண தெரிஞ்சுக்கணும். தன்னுடைய சாதகத்தில் எப்படி கணவர் வருவார், எப்படி மனைவி வருவார்னு தெரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய சாதகத்தை வச்சு அவர் வழி நடத்தி இந்த கலியுகத்தில் ஜெயிக்க பாருங்கள். கண்டிப்பாக ஜெயிக்கலாம். வாழ்க வளமுடன், வாழ்த்துக்கள். என்னுடைய வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய நம்பரை கொடுக்குறேன். நீங்கள் நேரடியாக வர முடியலனா கூட நீங்கள் ஃபோன்லேயே பலன் கேட்கலாம். 95 14 77 10 74. அதாவது என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.